வணக்கம் நண்பா, வெல்கம் டு கல்லாப்படி தமிழ். இனி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, கன்னடத்திலேருந்து தமிழ் ரீமேக் பண்ண திரைப்படங்களை பற்றி தான் இனி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து கன்னடத்திலேருந்து தமிழ் ரீமேக் பண்ண திரைப்படங்களை பற்றி எத்தனோ காணொளி நம்ம போட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் கன்னடத்திலேருந்து தமிழ் ரீமேக் பண்ண திரைப்படங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. சட்டை கிழிஞ்சிருக்கு. சண்டைனா சட்டை கிழியத்தாயா செய்ய. சண்டையில கிழியாத சட்டை எங்க இருக்கு? கன்னடத்தில் ராஜ்குமார், எம் தமன்னா 1966 வந்த திரைப்படம், அதாவது 1966. தமிழில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் நடித்த திரைப்படம் மாட்டுக்கார வேலன் 1970 வந்த திரைப்படம். இது ஒரு மாஸ் ஃபேஸ் ஆஃப். ரீமேக்கில் என்ன டிஃப்ரெண்ட்? லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மாட்டுக்கு எத்தனை பல்லுன்னு கேட்டேன். அது பல்ல பார்க்க போனா நம்ம பல்லெல்லாம் கொட்டிடும். இந்த திரைப்படம் எம் தமன்னா 1966 வந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் வந்து ராஜ்குமார், பாரதி, எம்.இ. ராஜம்மா மற்றும் இந்த திரைப்படத்தில் எத்தனோ நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் அந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்ல சூப்பர் ஹிட்டான திரைப்படம். இந்த திரைப்படம் அதாவது எம் தமன்னா அந்த காலத்தில் வந்து இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் திரைப்படம், பிளாக் அண்ட் ஒயிட். இந்த திரைப்படத்தை அப்படியே தமிழில் வந்து சேம் ரீமேக் பண்ண திரைப்படம் 1970 வந்த திரைப்படம், அதாவது 1970 வந்த திரைப்படம் மாட்டுக்கார வேலன். கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் வந்து 4 வருஷம் பொறுத்து தான் இந்த திரைப்படத்தை வந்து தமிழில் வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க. அதாவது 1966 வந்த திரைப்படம் எம் தமன்னா. அந்த திரைப்படத்தை 4 வருஷம் பொறுத்து தமிழ் ரீமேக் பண்ணிக்காங்க மாட்டுக்கார வேலன். இந்த திரைப்படம் மாட்டுக்கார வேலன் வந்து இந்த திரைப்படம் வந்து கலர் திரைப்படம். எம் தமன்னா கன்னடம் பிளாக் அண்ட் ஒயிட், தமிழில் வந்து கலர். இந்த திரைப்படம் வந்து மாட்டுக்கார வேலன் வந்து ரொம்ப நல்ல திரைப்படம், சூப்பர் ஹிட்டான திரைப்படம். அதாவது கன்னடத்தில் இருந்து அப்படியே வந்து சேம் ரீமேக் பண்ண திரைப்படமாக இருந்தாலும் ரொம்ப அழகாக நடிச்சிருப்பார் நம்ம எம்ஜிஆர் அவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னாவே அவருக்கு ஒரு ஸ்டைல் தனியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டைலில் தனியாக அழகாக நல்லா பண்ணியிருப்பார். இதில் அதே மாதிரி எம் தமன்னாவில் வந்து ஒரிஜினலுங்க, ஓகேங்களா. ஸோ அதை பார்த்தா இதை ரீமேக் பண்ணியிருக்காங்க. எந்த விதமான மாற்றங்கள் இல்லை, ஆர்டிஸ்ட்டுங்க மட்டும்தான் மாற்றம். அதே மாதிரி நடிகர்களோட நடிக்கிறது ஸ்டைல் இது பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் ஸ்டைல் வந்து டபுள் ரோலில் பண்ணும்போது மாட்டுக்கார வேலன் கேட்டு வரும். அந்த வேலன் கேட்டில் இதுக்கெல்லாம் பேசிட்டு அது பண்ண அப்படி பண்ணுவார். அந்த மாதிரிலாம் வந்து ராஜ்குமார் அவர்கள் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவர் வேற ஒரு பாணியில் அவர் பண்ணியிருப்பார். இன்னொன்று கதாபாத்திரம் வந்து ரகு கதாபாத்திரம், அவர் வந்து ஒரு லாயர். இந்த 2 கதாபாத்திரம் தான் இந்த திரைப்படத்தில். ஏதாவது எல்லா திரைப்படத்தில் வர மாதிரிலாம் இந்த அண்ணன் தம்பிகளோ அப்படிலாம் எதுவும் இல்லை, ஓகேங்களா. இந்த திரைப்படத்தில் வந்து ஒருத்தர் வந்து மாட்டுக்காரர், இன்னொருத்தர் வந்து அட்வொகேட்டு, ஓகேங்களா. அதாவது மாட்டுக்காரர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, லக்ஷ்மியை வந்து அந்த ஊரில் வந்து அசோகன் ஒரு பெரிய வில்லன், அதாவது அந்த ஊரில் பெரிய பணக்காரர் நாகலிங்கன்னு சொல்லுவாங்க. அவர் கிட்டத்தட்ட வந்து அவருக்கு ஒரு பொண்ணு சோவும் லக்ஷ்மி இருப்பாங்க. லக்ஷ்மி வந்து இவர் மாட்டுக்காரர்கிட்ட போய் சண்டைக்கு போவார். இதால் வந்து ஒரு ப்ராப்ளமாகி இதால் வந்து ஆள் அடிக்கிறதுலாம் அனுப்புகிறாங்க. ஸோ என்ன பண்ணுவாருன்னா, இந்த குடுமையெல்லாம் கட் பண்ணி விட்டு இவரை வந்து ஆளையே மாற்றி விட்டுருவார். அந்த சமயத்தில் தான் என்ன ஆகுதுன்னா, அட்வொகேட் வந்து வி.கே. ராமசாமி, அதாவது நம்ம கதாநாயகனோட அப்பா, அதாவது எம்ஜிஆரோட அப்பா வந்து சபாபதி கேரக்டர். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு வி.கே. ராமசாமி தான் இவரை படிக்க வச்சு பணம்லாம் அமைச்சுன்னுக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, லெட்ரு போட்டு ரகு வந்து வர வைக்கிறாரு அவரை பார்க்கறதுக்கு. அவரும் வந்து எம்ஜிஆர் தான். ஸோ ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் ஒரே மாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னா, அசோகனுக்கு பயந்துன்னு அசோகன் மேலே கேஸ் கொடுக்கறதுக்காக நம்ம மாட்டுக்கார வேலை கேட்டு வருது. ஆனால் இவர் தான் மாப்பிள்ளை நினச்சிக்கிட்டு அவருக்கு கொடுக்குற மரியாதையும் எல்லாம் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். அவர் சாப்பாடு போட்டு இது பண்ணுறது. ஆனால் இவர் என்னன்னா, அட்வொகேட் லாயரை பற்றி பேசாமல் வெறும் மாட்டை பற்றியே தான் அதிகமாக பேசுவார். அவங்க இருக்கவங்களாம் வந்து இந்த காலத்தில் வந்து படித்து முடிச்சுட்டு லாயரை படிச்சுட்டு இது முடிச்சுட்டு இந்த காலத்தில் போய் வெறும் மாட்டை பற்றியே பேசுகிறாரே, இது மாதிரி புள்ள கிடைக்குமா சொல்லிட்டு அவங்க கிடைக்கிற ராஜ மரியாதையே வேறு. அதே மாதிரி மாட்டுக்காரனை வந்து பிடிக்கணும்னு காத்து நிற்கிற கும்பல் அந்த ரகு லாயர் கேட்டு வந்த உடனே இவரை வந்து அடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் வருவாங்க. ஆனால் ஒரே நேரத்தில் இவர் வந்த உடனே நீங்கள் போய் அடி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் போய் மேலே போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி மேலே போய் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாரு. எம்ஜிஆர் வந்து அவரே குழம்புறாரு. இன்னும் ஒரே இது பண்ணாமல் என்னது அப்படின்னு குழம்புறாங்க. ஏன் குழம்புற சொன்னால் கட்சியில் பார்த்தா ரூம் உள்ள பார்த்தா 2 எம்ஜிஆர்.
இந்த 2 எம்ஜிஆர் சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்தவொடனே பார்த்துட்டேன், கதாநாயகி ஜெயலலிதா அம்மா உன்னை தான் வந்து லவ் பண்ணுறாங்க, நீ இங்கே இரு, எப்படி நானும் உன்னை மாற்றி காட்டுறேன், யாருக்கும் தெரியாத அளவுக்கு நம்ம நடந்துக்கலாம்னு சொல்லிட்டு இவர் 2 பேரும் தெரியாத அளவுக்கு நடந்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடக்கிற கதை தான் இந்த படத்தில். கிட்டத்தட்ட வந்து 2 ஹவர்ஸ்க்கு மேலே தான் இந்த திரைப்படம். ரொம்ப காமெடியான திரைப்படம், ஓகேங்களா. அதே மாதிரி இந்த படத்தில் வர கருத்துள்ள பாட்டுகள் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா சாங்குமே நல்ல பாட்டு தான். சத்தியம் நீயே தருமத்தாயே அந்த மாதிரி சாங்கு, ஒரு பக்கம் பாக்கிறா அந்த மாதிரி பாட்டு தான் இந்த படத்தில். பாட்டுக்கிற வேலையில் எல்லா சாங்குமே பொதுவாக வந்து இந்த பாட்டு ஹிட்டு, ஓகேங்களா. இந்த படத்தில் இசை வந்து கேவி மகாதேவன் ரொம்ப அழகாக இசையமைச்சிருப்பார், ஓகேங்களா. நல்ல பாட்டுங்க எல்லா பாட்டுமே. அதே மாதிரி இந்த ரகுன்னு கதாபாத்திரத்தை வராங்க பார்த்தீங்கன்னா, அந்த ரகு கதாபாத்திரத்துக்கு வந்து எம்ஜிஆர், அதாவது எம்ஜிஆர் இந்த கதாபாத்திரத்துக்கு நடிகை வந்து லக்ஷ்மி தான் ஜோடியாக இருப்பாங்க. மாட்டுக்கார வேலை கதாபாத்திரத்துக்கு தான் நம்ம ஜெயலலிதா அம்மா. இவங்க தான் மாறி மாறி இது பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அந்த சபாபதி, அதாவது கதாநாயகனோட அப்பா இறந்ததுக்கு காரணமும் அசோகன் தான். ஸோ இதை வந்து எப்படியாவது நிரூபிக்கணும். அது எப்படி நிரூபிக்கணும்னா, அவர் எழுதி வைக்கப்பட்ட ஒரு டைரி, அந்த டைரி எங்கே இருக்குன்னா, அந்த டைரி வந்து ஒரு கடிகாரத்துக்குள்ளே இருக்கும். இந்த டைரியை போய் எப்படி எடுக்கிறது தான் இதுக்கப்புறம் நடக்க போகிற கதை. ரொம்ப சுவாரஸ்யமாக எடுத்திருப்பாங்க, ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. மாட்டுக்காரன் என் பண்ணுக்கு வந்து மாட்டுக்காரனா அப்படி சொன்ன உடனே மாட்டுக்காரன் கேரக்டரை வந்து அடித்து வெளியே தொத்திடுவார் வி.கே. ராமசாமி. அடித்து வெளியே தொத்துற சீனில் எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். சேம் கன்னடத்துலேயும் நம்ம ராஜ்குமார் அவர்கள் இதே மாதிரி தான் நடிச்சிருப்பார். அந்த கேரக்டரும் அதே மாதிரி தான் இருக்கும், ஓகே. நான் அதை ஏற்கனவே சொன்னேனுங்க, எம் தமனா எந்த விதமான மாற்றங்கள் இல்லாமல் அழகாக வந்து சேம் ரீமேக் பண்ண திரைப்படம் எம் தமனா மாட்டுக்கார வேலன். ரொம்ப நல்ல திரைப்படம். மாட்டுக்கார வேலனில் வந்து எல்லாருமே நடித்த நடிகைகள் எல்லாருமே அவங்களுக்கு கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக நேர்த்தியாக வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. இது அவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா, லக்ஷ்மி, சச்சு, ராஜலட்சுமி, வி.கே. ராமசாமி, அசோகன் மற்றும் இந்த திரைப்படத்தில் எத்தனையோ நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. படத்தோட டைரக்ஷன் பி. நீலகண்டன். ரொம்ப அழகாக வந்து நல்லா என்டர்டெயின்மெண்ட்டான திரைப்படம், ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். இப்போ இந்த திரைப்படம் பார்த்தா கூட இந்த திரைப்படம் வந்து நமக்கு போரே அடிக்காது. அந்த மாதிரி ஒரு நல்ல சூப்பர் ஹிட்டான திரைப்படம் புரட்சி தலைவர் நடித்த மாட்டுக்கார வேலன். இந்த படம் வந்து ரீரிலீஸ் பண்ணுறதுக்காக வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக ரீரிலீஸ் பண்ணால் படம் வந்து சூப்பராக ஓடும். ஏன்னா வந்து எம்ஜிஆர் அவர்கள் நடித்த திரைப்படத்தெல்லாம் நிறைய நடிகர்கள் அப்போதுலேருந்து அவர் நடித்து முடிச்சது தான். அதுக்கப்புறம் 80s வந்து எல்லாம் நடித்தாங்க. ஏன்னா இதில் காட்டுற ஸ்டைலு எல்லாமே நிறைய பேர் காட்டியிருக்காங்க இப்போவும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர், சிவாஜி அவர்களை பின்பற்றாத நடிகர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அதே மாதிரி இந்த திரைப்படங்கள்லாம் இதுக்கு முன்னாடி கன்னடத்தில் எல்லாம் வந்திருக்கு. கன்னடத்தில் ராஜ்குமார் அவர்கள் வந்து நிறைய திரைப்படம் நடிச்சிருக்காங்க. அந்த திரைப்படங்களை பார்த்து இது தமிழில் ரீமேக் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன போல ஆர்டிஸ்ட்டுகள் மட்டும்தான் மாற்றம், ஸ்டைல்கள் மாற்றம், மற்றபடி வந்து கதை ஒன்று தான். படத்தோட சீன்ஸுங்க அப்படியே வந்திருக்கும் அந்த திரைப்படத்தில். இது மறுபடியும் உங்களுக்கு வந்து என்னதான் சொன்னதையே சொல்றேன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இன்னைக்கு நம்ம பார்த்த காணொளி கன்னடத்திலிருந்து ரீமேக் பண்ண திரைப்படம் எம் தமனா 1966 வந்த திரைப்படம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த திரைப்படம் மாட்டுக்கார வேலன் 1970 வந்த திரைப்படம். இந்த திரைப்படங்களை பற்றி நான் கொடுத்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை வந்து பதிவு பண்ணுங்க. கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.